அமைச்சரவை டக்குன்னு மாற்றக்கூடிய காலங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இது எப்படி பார்க்குறீங்க திமுக ஆட்சி காலத்தில்? ஏங்க ஒருத்தர் கூடுதலாக ஒரு இது கொடுத்தா அவரெல்லாம் கேஸில் இருக்கார், வழக்கில் இருக்கார். இப்போ அது வழக்கில் இருக்கார், அது நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் மனு பெற்று தான் இருக்கார். அவருக்கு கூடுதலாக கொடுத்து என்ன செய்ய? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்காங்களே. என்ன கேட்டிருக்காங்க? செந்தில் பாலாஜி அவருக்கே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அமைச்சராக தொடர்றதுக்கு என்ன காரணம், நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை கட்டாயப்படுத்தினதுனால இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. இது மாதிரி ஒரு அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரை பூரா இதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் எல்லாம் ஜாமீன் வாங்கின அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்கள பூரா மாற்றிட்டு சாட்டையை சுழற்றுறதுன்னா என்ன? சாட்டையை சுழற்றுறதுன்னா இருக்கிற அமைச்சர்களை யார் யார் வழக்கில் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்ற அமைச்சராக இருக்கீங்களோ அவங்கள பூரா நீங்கள் கட்சி வேலை பாருங்கள். சொல்கிறேன், எங்கள் அம்மா இருந்தால் அதுதான் செஞ்சுருப்பார், எடப்பாடியாக இருந்தாலும் அதுதான் செஞ்சுருப்பார். இது நம்ம கட்சிக்கு இன்னும் நம்ம ஒரு வருஷத்தில் மக்களை சந்திக்கணும். என்னப்பா ஜாமீன் அமைச்சராக இருக்காங்க, அவர் கூடுதல் இலாக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தான் பேர் வரும். அதனால் நான் சாட்டையை சுழற்றுறேன். எனக்கு நீங்கள் எனக்காக செய்கிறதில்ல, நம்ம கட்சியுடைய எதிர்காலத்துக்காக. புதிய உறுப்பினர் புதிய திமுகவில் எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி அங்கே இருக்கிற சட்டமன்றத்தில் எனக்கே தெரியும். கடந்த 3 ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது 10 வருஷம் அவங்க பணியாற்றியிருக்காங்க. நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன் அந்த இளைஞர்களை போட்டு இவர் அமைச்சரவை அமைக்கலாம்ல? எங்கள் புரட்சி தலைவர் பேசலைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. இவங்க அப்பா தான் சொல்லுவார், பேசாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில், செயல்படாத அமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு எங்கள் தலைவரை பற்றி பேசினார். ஒரே நாள் இரவில் 10 அமைச்சரை நீக்கினாங்க. காரணம் 10 பேர் நீக்கினார். கடைசியில் 2 பேருக்கு தான் அதில் திரும்ப அமைச்சரவை போட்டார். ஏன்னா காரணம் தான் இல்லாத போது என்ன தவறு நடந்ததோ அந்த தவறுக்கெல்லாம் இவங்களை அதனால் நீக்கிட்டார். அது மாதிரி இன்றைக்கி கோர்ட்டெல்லாம் சொல்லியிருக்கு. இன்றைக்கி வழக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் எல்லாத்துலேயும் வருது, செய்தி வருது, ஜாமீன் பெற்ற இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை பற்றி வருது. இதுனா அந்த விமர்சனம் நம்ம அரசுக்கு தேவையா? அதனால் எல்லோரும் நீங்கள் கட்சி பணி பாருங்கள், புதிய ஆட்களை போட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம இந்த கட்சி இதை வழக்கெல்லாம் சந்தித்த பிறகு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தா அது சாட்டையை சொல்லட்டுற மாதிரி அர்த்தம். இது சாட்டையை சொல்லட்டுல தட்டி கொடுக்குற மாதிரி. எடப்பாடி இல்லாத அதிமுக அமையும் டிடிவி தினகரன் என்னங்க? எடப்பாடி இல்லாத அதிமுக அமையும் டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நாங்கள் அதிமுக இணைப்போம் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி கருத்துக்கள் சொல்கிறாங்க. அவங்க தானே சொல்கிறாங்க, அவங்ககிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் என்ன அப்படின்ட்டு. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்ன கருத்து? நாங்கள் எடப்பாடியார் தலைமையில் முதலமைச்சர் ஆவார், எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்குவோம். அதுக்கு யார் யார் துணை புரிகிறாங்கன்றதை தான் நாங்கள் பார்க்கணும். அதனால் இதை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஊடகம் மூலமாக. எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்து, ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அவர் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அடுத்து அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு, எல்லா சம்பவங்களையும் சந்திச்சுட்டு உறுதியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவரை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சிக்கு என்ன நடவடிக்கை அதை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்கள் கட்சிக்கெல்லாம் நிறையா வேலையை கொடுத்துருக்காரு. என்ன ராஜா கேளுங்கப்பா. அதனால் நாங்கள் எங்கள் பணியில் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட அந்த கருத்துக்களை நான் ஓபிஎஸ் கிட்டேயோ சார் டிடிவிட்டியோ சார்கிட்டே போய் நீங்கள் கேட்கலாம். எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன? விலங்கியவர்கள் ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கட்சிக்குள்ள மேலும் பிளவுகள் ஏற்படுற மாதிரி சூழல் இருக்கு. அந்த மாதிரி பிளவுகளே இல்லை. நீங்கள் தான் போட்டு அதை ஊதி பொறுத்தாக்குறேன். ஏப்பா ஒரு ஜாமீனில் இருக்கிற அமைச்சருக்கு நீங்கள் கூடுதல் இலாக்கா கொடுக்குறாரு, அதை பெருசாக போட மாட்டீங்க, அதை கேட்க மாட்டீங்க. நீங்கள் எங்கள் கட்சியவே பற்றி பேசிக்கிறீங்க. ஏப்பா நான் நேற்றே சொன்னேன்ல உங்கள்கிட்ட, என்ன சொன்னேன்? அப்போ அந்த கட்சி இருக்கணுமப்பா, ஆயிரங்காலத்து பயிர், ஏழைகள் எளிய மக்கள். இங்கே பாருங்கள், காட்டுநாய்க்க சமுதாயத்துக்காக அவங்க காடு 6 மாதம் வீடு 6 மாதம் இருக்கிறவங்க இந்த சமுதாய மக்களுக்காக விலையில் அரிசி கொடுத்தது எங்கள் அம்மா. இந்த பிள்ளைகள் படிக்கின்றதுக்காக உதவி கொடுத்தது எங்கள் அம்மா. மடிக்கணினி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைகள் அந்த தொழிலுக்கு போகக்கூடாது, படித்து பெரிய ஆள் ஆகணுன்றக்கா மடிக்கணினி உயர்கல்வி. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்கறதுனால என்ன அந்த மாணவனுக்கு என்னங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்?
ஒரு மடிக்கணினா உயர்ந்த அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இன்னைக்கு என்ன படிக்கிறான், இன்னைக்கு அந்த படித்த அதிகாரிகள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் அந்த லேப்டாப்பை வச்சுருக்கும்போது ஒரு எண்ணத்தை பார்க்க முடியும். இவர் 1000 ரூபா கொடுத்துமா லேப்டாப் வாங்க முடியுமா? 10,000 ரூபா சேர்த்து வாங்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால் ஒரு பள்ளி அதை இதே தான் நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. சீன பழமொழி ஒன்று இருக்கு, ஒருத்தனை வாழ வைக்கணும்னு நினச்சா மீனை சுட்டு கொடுக்கக்கூடாது. எப்படி? என்ன தம்பி ஜான் சொல்கிற கேளுமா, மீனை சுட்டு கொடுக்கக்கூடாது, அவனுக்கு பசியாக்கு, அந்த நேரத்தில் பசி போகும். அது இல்லை, அவனை மீனை பிடிக்கிறத கற்றுக் கொடுக்கணும். மீனை பிடிக்கிறத கற்றுக் கொடுத்தா அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவனுக்கு எதிர்காலம் நல்லா அமையும். அதைத்தான் அம்மாவுடைய அரசு, நான் எடப்பாடி அரசு செஞ்சது. திமுகவுடைய ஓட்டு சதவீதம் வந்து 47 இருந்து இப்போ 52 உயர்ந்திருக்குன்னு சொல்லி இப்போ நிறுவனம் வந்து அதாங்க, அது இதே நேரத்தே உதயநிதி என்ன சொல்றாருன்னா, திமுக அரசு நல்லா செயல்படுறதுக்கான சான்று அதுதான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி 52% வந்து யார் எடுத்தா? இதெல்லாம் இப்போ 60%, 80% போட்டுக்கிற வேண்டியதானே. போடுறது போட்டுக்க, கொஞ்சம் கூட போட்டுக்குங்கப்பா, கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். தேர்தல் வரும்போது இங்கே இருக்கிற மக்களுடைய கருத்து கணிப்பு தாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? விலைவாசி குறைஞ்சிருச்சா? இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி குறைஞ்சிருச்சா? விலைவாசி குறைஞ்சிருச்சாங்க. வரி போடவே இல்லையா? வரி போட மாட்டேன்னு சொன்னாங்க, வரி போனேன். மாணவ செல்வங்க 16,000 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? 5 பவுன் நகை வச்சா அந்த கடன் பூரா ரத்து, அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம், நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துட்டாங்களா? கேஸ் மானியம் 100 ரூபான்னாங்க, கொடுத்துட்டாங்களா? பெட்ரோல் டீசல் வர குறைச்சா என்னங்க இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சு? என்னங்க இந்த அரசாங்கத்தை அபரிதமான சரி பாலியல் வன்கொடுமை எங்கள் ஆட்சியில் ரொம்ப மோசமாக நடந்து சட்ட